அழகாஷ் நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து ஹூ மேட் மீ எ பிரின்சஸ்ன்னு சொல்லக்கூடிய சீரிஸோடைய எபிசோட் 12 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சீரிஸோடைய பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பார்த்துருவாங்க. அப்போ தான் இந்த கதை எல்லாமே தொடர்ச்சியாக உங்களுக்கு புரியும். முடிஞ்சளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்க. அதே மாதிரி இந்த எபிசோட் பிடிச்சிருந்த பட்சத்தில் மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. கதை இந்த எபிசோட்ல ரொம்பவும் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஜெனிட்டே அந்த பாவப்பட்ட பொண்ணு அப்படி கூட சொல்ல தேவையில்ல. பட் கதை வயசாக பார்த்தீங்கன்னா அத்தனாஷியா ஒரு குட் கேரக்டராக இப்போ மாறுவா. அதாவது ஒரு நல்ல சப்போர்ட்டிவ் கேரக்டர் ஜெனிட்டேக்கு. அதெல்லாமே பொறுத்திருந்து பார்ப்போம். சரி வாங்க நம்ம கதை போலாமா. அதனாஷே இப்போ தூங்காம யோசிச்சுட்டு இருக்கான். எனக்கு தூக்கமே வரல. எங்க அப்பா கூட ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி இந்த ஹாப்பியான மூமெண்ட் நினைச்சு எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. எங்க அப்பாவுடைய முகத்தை பார்க்கணுமே. எங்க அம்மாவை பார்த்த உடனே அது பார்க்க அவ்வளவு நல்லா இருந்துச்சு. ஆனாலுமே இதுக்கு முன்னாடி வந்த அந்த கெட்ட கனவுல ஜெனிட்டேவை ஹஜிகிலோடைய அப்பா அறிமுகப்படுத்தும் போது என்ன ஓரம் கட்டுவாங்க. எங்க அப்பாவும் அவதான் அவளுக்கு முக்கியன்ற மாதிரி பண்ணாரு. ஆனா இப்போ அது தலைக்கெல்லாம் மாறிடுச்சு. இருந்தாலும் அவர் என்ன விஷயத்த போயிட்டு அவர்கிட்ட பேசியிருந்தாருன்றது எனக்கு தெரியல. என்னமோ தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கான். அப்புறம் அவன் வெளியே வந்துட்டு பார்த்துட்டு இருக்கான். அப்ப திடீர்னு லூகாஸ் அங்க வருவான். என்னடி தூக்கம் வரல உனக்கு? என்னடா லூகாஸ் தலைவன் அதுக்கப்புறம் க்ளோஸ் அப்ல வந்து பாப்பா பாருங்க. எதுக்கு இவன் இவ்வளவு க்ளோஸா வரான்? அவளுக்கு ஒரு மாதிரி வெக்கமாயிடும். ஏன்னா கெட்ட கண்ணம் வந்துருச்சு. திரும்ப மூச்சுக்கினியா? தூங்க வரலையா? ஒண்ணு இல்லையா? எனக்கு தெரிஞ்சு நீ உங்க அப்பா திரும்பி உங்க கூட டான்ஸ் ஆட மாட்டாரோ அப்படின்ற மாதிரி ஒரு நினைப்புல யோசிச்சுட்டு தான் தூங்காம இருக்கியோன்னு நினைக்கிறேன். ஏய் நீயே வாய் வைக்காதரா? வாயில பெண்ணால ஊத்தி கழுவு. என்ன பேசிட்டு இருக்கேன்? கண்டிப்பா உங்க அப்பா திரும்ப எல்லாம் உங்க கூட ஆட மாட்டாரு. அப்புறம் வேற யாருக்கு உங்க கூட ஆடினாங்க? அது சரி, அதை விட அந்த இடத்துல டான்ஸ் ஆடும் போது என் காலை போட்டு மிதிச்சு அந்த மாதிரி யார் காலையும் மதிக்கல இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல. எனக்கு தெரியும் நீ பண்ணுவ. நீ ஒரு அறகுறையா கத்து வச்சு இந்த டான்ஸர் தானே. பயமுறா தெரிய திரும்ப காலை வச்சது வேணுங்க பண்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு அந்த இடத்துல ரொம்ப பதட்டம் மறைச்சு அதனாலதான் நான் அப்படி தெரியாம மறைச்சிட்டேன். லூகாஸ் புரியுதா இல்லைன்ற மாதிரி அவ பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அவளுக்கு திரும்பவும் அந்த இதயத்துல பிரச்சனை வந்துடும். டக்குனு அவ அப்படியே கொலாப்ஸ் ஆகி விழுவா. எனக்கு வலிக்குது, ரொம்ப வலிக்குதுன்ற மாதிரி அவ துடிச்சிட்டு இருக்கிறத பார்த்து லூகாஸ் உடனே போயிட்டு அவளுக்கு உதவி பண்ணுவான். வெயிட் பண்ணு, உன்னுடைய சக்திகளை கண்ட்ரோல் பண்ணு. அது எனக்கு தெரிஞ்சு ஓவர் ஃப்ளோ ஆகிறதுக்காக ட்ரை பண்ணதான் நினைக்கிறேன். அப்ப நான் இன்னும் நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கா. ஏன் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல? ட்ரைனிங் பத்தலன்னு நினைக்கிறேன். அதனால நாளையில இருந்து உனக்கு கடுமையான ட்ரைனிங் இருக்கு. என்னது நான் விட போறதுல போய் தூக்குடி கம்முனு அப்படின்ற மாதிரி அவ தூக்கி பெட்ல போட்டுருவான். அவ படுக்கும் போது லூகாஸை பத்தி யோசிச்சு பாக்குறான். இவன் இவ்வளவு என் மேல கேர் எடுத்து நான் பார்த்ததே இல்லை இது இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் லூகாஸ். என்ன பண்றது, திரும்பி அதே ப்ராப்ளம் வந்துருச்சு. இப்ப எப்படி இவளை சமாளிக்க போறோம்னு தெரியல. இருந்தாலும் இவன் ரொம்ப வீக்கா தான் இருக்கான். அந்த டைம் அவனுடைய கெட்ட எண்ணமோ நல்ல எண்ணமோ சண்டை போடுதுங்க. அவளுக்கு உதவி பண்ணு. டேய் உதவி எல்லாம் பண்ணி தான் ஆகணும். ஆனா அதுக்குன்னு அவளை விட்டுறாத, எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணிட்டு பாத்துக்கலாம். அவளை விட்டு போகிறா கூட இருந்தே பாத்துக்கலாம். அவளுக்கு எதனா ஒண்ணு ஆயிடுச்சுன்னா உனதான் கேள்வி கேட்பாங்க. அவனையும் கேட்க பாருங்க. இவன் தானே உயிரை கொடுத்து காப்பாத்துறான் அப்படின்ற மாதிரி அதுக்கு ரெண்டு பேர் சண்டை போடுதுங்க. இவன்கிட்ட இவனுக்கு ஒருத்தங்க என் மூளையை குழப்பிட்டு இருக்கான்ற மாதிரி லூகாஸ் அதுக்கப்புறம் தானாவே ஒரு விஷயத்தை யோசிக்கிறான். என்ன பண்ணாலும் இவளை கூட இருந்து பாத்துக்கணும். அவ்வளவுதான். அவ திரும்பவும் கனவை யோசிச்சுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அந்த வரவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு திரும்ப இன்னொரு ஸ்பெல்ல பயன்படுத்த அவ எதையும் யோசிக்காம நிம்மதியா தூங்குறான். மறுநாளே பார்த்தா ஒரு மேடம், எங்க பாருங்க பிரின்சஸ், உங்களுக்காக நிறைய நோபல்ஸ் வந்து இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க. எல்லாமே இன்விடேஷனா? ஆமா, நீங்க யாரோட இதை ஃபர்ஸ்ட் ஏத்துக்கிறீங்களோ கண்டிப்பா அவங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஹஸ்பண்டா மாற முடியும். ஃபியூச்சர்ல எல்லாமே மாறிடும். லிலியும் அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வந்துட்டு அவங்களை எந்த விதத்திலயும் நீ ஃபோர்ஸ் பண்ணாத, கம்முனு இரு. பிரின்சஸ் தான் எல்லாத்தையுமே முடிவு பண்ணுவாங்க. லிலி நீ இதை பத்தி என்ன நினைக்கிற? கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் இதுல நினைக்கிறத விடுவோம் நீங்க முதல்ல இன்னொரு பர்சனை பத்தி நல்லாவே நினைக்கணும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இப்ப நிறைய நண்பர்கள் கிடைச்சிருக்கிறதுனால அவங்க கூட நல்லா என்ஜாய் பண்ணுங்க. இப்போ முறையா இந்த இடத்த விட்டு போகணும்னா ரொம்பவே கஷ்டம் தான். பேலஸை விட்டு போகணும்னா கண்டிப்பா அப்பா கிட்ட இதை பத்தி நம்ம கேட்டுருவோம். அதுக்கப்புறம் அவ போயிட்டு அவங்க அப்பா கிட்ட கேட்க போகக்கூடாது, நீரே அதில் தான் இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஏன் போகக்கூடாது? அதுக்கப்புறம் நடந்த விஷயத்தை யோசிச்சு பார்க்கலாம். டாப் பொண்ணு கிட்ட எவ்வளவு நோபல்ஸ் வந்து கிட்ட வந்துட்டு டான்ஸ் ஆட சொல்லி கேட்டுட்டு மட்டும் இல்லாம நம்ம அஜிகள் வந்து டான்ஸ் ஆடி கையெல்லாம் கிஸ் பண்ணிடுவான். இதை உன்னொரு பக்கம் மேல இருந்து இவன் வந்து பார்த்துட்டு கடுப்பாயிடுவான். என் பொண்ணு கிட்ட எல்லாம் எப்படி இப்படி பண்ணலாம் நீங்க? அது அவனுக்கு அவ்வளவு எரிச்சல் இருக்குது. என் கண்ணு முன்னாடி என் பொண்ணு இப்படி பண்றானேன்னு. என்னால முடியாதுன்னா முடியாது. தேவையில்லாத ஆன்சர்லாம் நான் கொடுக்க முடியாது. வேணும்னா நம்மளுடைய கார்டன்ல அவங்களை கூப்பிட்டு வச்சு நீ என்ஜாய் பண்ணிக்கோ. சரிப்பா. சரி உனக்கு ஞாபகம் இருக்கா இந்த சின்ன வயசுல இந்த போட்ல வரும்போது தான் ஒரு முறை தவறி கீழே வந்துட்டியா? ஆனா எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையே அப்படின்னு அவன் நடிக்கிறான். எல்லாம் பயம் தான். எங்க சொல்லி திரும்ப வீந்து அசிங்கப்படுறதுக்கு நமக்கு அந்த கதையே வேணாம்னு சொல்லிட்டு அவ யோசிச்சுட்டு இருக்கு. அப்ப திரும்பி அந்த தாமரை பூவை பாப்பா. அப்ப அங்க பாத்தீங்களா நான் அந்த ஃபிளவர் போயிட்டு இன்னமும் க்ளோஸ் போய் பார்க்கலாமா? கண்டிப்பா நான் க்ளோஸ் அப்ல போய் பார்த்தா திரும்ப வீந்தா நான் கண்டிப்பா என்னுடைய திறமையை பயன்படுத்தி வெளியே வருவேன். எங்க அப்பா என்ன பார்த்து பாராட்டுவாரு. எதுக்கு? உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் திரும்பவும் போய் அதுல விடுறதுக்கா? அது எவ்வளவு மோசமான செடின்றத பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு தண்ணி விழுந்து எடுத்து வெளியே காமி பாருங்க. மேல பார்த்தா இன்னும் அழகா இருக்கு. ஆனா அடியில பார்த்தா கொடூரமான செடியா இருக்கு. பார்த்தா 8 கால் பூச்சி மாதிரி கால் எல்லாம் நெளிஞ்சிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு அவரு ரூபாயிடுது அவளுக்கு. இதுதான் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? அப்பா அப்படியே எடுத்துட்டு போக. இது என்ன இவ்வளவு கண்டாவே இருக்கு, நெளியுது, எனக்கு சுத்தமா பிடிக்கல. 60 ரூபாய் 900 சொல்லிட்டு அவ பதறா ஒரு பக்கம். பயப்படாத, ஏன் பயப்படுற? சாயாதடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா போல ஒரு இடத்துல பார்த்தா அவ சாயறதுல போட்டு சாஞ்சி அப்படியே கீழே வந்துறாங்க ரெண்டு பேருமா. தண்ணியில வேந்தவங்க திரும்பியும் பார்த்தா அதுக்கப்புறம் கதை ஓடிங்க தாங்க. அத்தனாச்சியா ஓடிய அப்பா தான் உன்னை காப்பாத்துறாரு. திரும்பவும் சொதப்பிட்டேன். எங்க அப்பா தான் இந்த முறையை காப்பாத்துறாரு. நான்
ஒன்னுத்துக்கோ உதவாதவ. கண்டிப்பா நான் திரும்பி எங்க அப்பா கிட்ட போயிட்டு பர்மிஷன் கேட்டேன், அவர் கொடுக்க மாட்டாரு. அவர் சொன்னது போலயே இந்த இடத்துல இருந்து எல்லாத்தையுமே பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பார்ட்டி என்ஜாய் பண்றதுக்காக அவளே போயிட்டு கிச்சன்ல நிறைய கேக் செய்யற வேலையெல்லாம் பாக்குறான். நீங்க எதுக்கு இதெல்லாம் பாக்குறீங்க, நாங்களே பாக்கல, இதுக்கு எனக்கு பண்ணணும்னு ஆசைப்பா, நான் எப்பதான் கத்துக்குது இதெல்லாம். சரி, எந்த நோபலுக்கு போயிட்டு இன்விடேஷனுக்கு நீங்க அலோவ் பண்ண போறீங்க, அது பெரிய பிரச்சனையாகுது, எனக்கு யோசிக்கதே தோண மாட்டேது. அதுவும் இல்லாம அப்பாவுக்கு வெளியே போக கூடாது சொல்லிட்டாரு. பிலிக்ஸ் அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வருவான். பிரின்சஸ் இங்க என்ன பண்றீங்க, பிலிக்ஸே வந்துட்டியா, உதவி பண்றியா? கண்டிப்பா பண்றேன், சும்மா காமெடி தான் பண்ண, உன் உதவி எல்லாம் வேணா, நீ போய் கார்டியன் வேலையை பாரு, நான் இங்க போயிட்டு சமைக்கிற வேலையை பாக்குறேன். அதை விடுங்க, நான் இங்க வந்ததுக்கான காரணமே மேஜிஸ்ட்ரி உங்ககிட்ட ஒரு கிஃப்ட் காமிக்க சொன்னாரு, என் கூட வாங்க. கிஃப்டா? உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச ரோஸ் நிறைஞ்ச கார்டனா உங்களுக்காகவே தனியா இந்த இடத்துல உருவாக்கியிருக்காரு. இந்த கார்டன் ரொம்ப அழகான்னு சொல்லிட்டு அவ அதை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கா. அதுக்கேற்ற போல தான் அனிமேஷனா பண்ணிக்கிறாங்க சூப்பரா. நீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து இந்த இடத்துல பார்ட்டி பண்ணலாம். அதுக்காகவே அவர் இந்த இடத்துல இதெல்லாம் ரெடி பண்ணி அவங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்ல சொன்னாரு. இதே இடத்துல நான் டீ பார்ட்டி வைக்கலாமா? ஆமா, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீங்க கூப்பிட்டு இந்த இடத்துல டீ பார்ட்டி வச்சுக்கோங்க. மேஜிஸ்ட்ரி கண்டிப்பா இதை அலோவ் பண்ணிருக்காருன்னா உங்களுக்கு அப்ரூவ் கொடுத்துருக்கான்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு அவர் ரொம்ப ஹாப்பியா வரா. அதுக்கப்புறம் வந்து இன்விடேஷனுக்காக அவ எல்லாருக்கும் அந்த லெட்டர் ரெடி பண்றா. அதுக்கப்புறம் ஒரு மேடு கூப்பிட்டு, என்ன பிரின்சஸ் கூப்பிட்டீங்களா? ஒண்ணு இல்ல, இந்த லெட்டர் எடுத்துன்னு போயிட்டு ஜெனிட்டியா கிட்ட கொடுத்துரு, இது ஒரு இன்விடேஷன். அதுக்கப்புறம் அத்தனாஷியா வந்து நம்ம ஜெனிட்டியாவையும் டீ பார்ட்டி கூப்பிட்டுருக்கா. அதை அவ சந்தோஷத்தோட முறையா நான் அவங்களை பார்க்க போற, ரொம்ப சந்தோஷம், பிரின்சஸ் என்ன இன்வைட் பண்ணிருக்காங்க டீ பார்ட்டின்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல அவ அந்த இடத்துக்கு போறா பேலஸுக்கு. ஆனா பேலஸுக்கு போனா அந்த இடத்துல அவ அதை ரசிச்சு பார்த்துட்டு இருக்க இடத்த எல்லாமே டக்குன்னு பார்த்து அவங்க அப்பாவும் அந்த இடத்துக்கு வந்துட்டு, ஏய் இந்த பொண்ணால இங்க யாரு விட்டது, இவளால இங்க வரக்கூடாது சொல்லிருக்கோம்ல, பர்மிஷன் இல்லாம எப்படி இங்க வரலாம்? மேஜிஸ்ட்ரேட் என்ன மன்னிச்சிருங்க, பர்மிஷன் இல்லாம வந்ததுக்கு. ஆனா நான் உண்மையிலே சொல்ல போனா பிரின்சஸ் வந்து எனக்கு இந்த இடத்துல இன்விடேஷன் கொடுத்தது பேர்ல தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன். என்னுடைய பேரு ஜெனிட்ன்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பான். உன் பேரெல்லாம் எனக்கு தேவையில்ல. அத்தனாஷியா எதுக்கு தேவையில்லாம இந்த மாதிரியான கெஸ்ட் எல்லாம் கூப்பிடுறான்னு புரியல. அவ கூப்பிடுற லெவலுக்கு நீ ரொம்ப லக்கியா மாட்டியா, உடனடியா இந்த இடத்த விட்டு போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பு காமிச்சிட்டு போயிடுவான். இதுக்கப்புறம் எந்த ஒரு பர்மிஷனும் இல்லாம இந்த இடத்துக்கு வராது, என்ன அதுதான் உனக்கு நல்லது. என்ன மன்னிச்சிருங்க மேஜிஸ்ட்ரி, ஏன் இப்படி நடக்குது, ஏன் இவ்வளவு என்ன வெறுக்கிறாரு? அது போகட்டும், ஆனா பிரின்சஸ் என்ன இன்வைட் பண்ணிருக்காங்க, கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமா அவரை பத்தின விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அவ கூட ரொம்ப க்ளோஸா மாறிட்டு அவரை கண்டிப்பா என்ன ஏத்துக்க வைப்பேன். அதுக்கப்புறம் அந்த டீ பார்ட்டியும் அந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. வந்தவங்க எல்லாருமே பார்த்தா நம்ம அத்தனாஷியாவை பத்தி புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. உங்க அப்பாவும் ரொம்ப அழகா இருப்பாரு, ஹேண்ட்ஸமா இருப்பாரு, நீங்களும் அவரை மாதிரியே தான் இருக்கீங்க. அதே மாதிரி பிரின்சஸ் நீங்க பாக்குறது ரொம்ப இந்த ஃபேரிடேல வர ஆள் மாதிரி தான் இருக்கீங்க அப்படின்னு அவங்க புகழ்றாங்க. அவங்க எல்லாமே புகழ்றதுல அவளுக்கு ஒரு மாதிரி அடுத்து அன்கம்ஃபர்டபுளா, அவங்க எல்லாருமே சகஜமா பேசுற மாதிரி பேச மாட்டாங்க. இருந்தாலும் பார்த்தா அதுக்கப்புறம் நம்ம பிலிக்ஸ் பத்தி அங்க பேசுறாங்க. உங்ககிட்ட ஒரு அழகான நைட் இருக்கான், ரொம்ப அழகா இருக்காரு, ஸ்ட்ராங்காவும் இருக்காரு, நீங்க அப்படிதான் நினைக்கிறீங்க. ராபர்னோ வந்து ஒரு வாரியர் தெரியுமா? வாரியரா? அப்பனா எல்லாரும் சொன்ன அந்த பிளட் ரெட் நைட் இவர் தானா? என்ன இவ்வளவு வித்தியாசமான பேர்லாம் சொல்றாங்கன்ற மாதிரி அவன பக்கம் சாக வரா. ஏன்னா பிலிக்ஸ் பத்தி அவ்வளவுதான் அவளுக்கு தெரியும். இவர் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்குன்னு சொல்லிட்டு அவளுங்க அப்படி பேசிட்டு இருக்காளுங்க. இவர்களே பார்த்து சாக ஆயிடுவா. எனக்கு தெரியாதுல, நீங்க புதுசு புதுசா சொல்றீங்களா அவளை பத்தி? பிலிக்ஸ் இந்த விஷயத்துல கேட்டு ஒரு பக்கம் வெக்கப்பட்டு இருக்கான், பயத்துல இருக்கான். எதுக்கடி இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? அவனு உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒவ்வொருத்தருமே பார்த்தா ரொம்ப ஹேண்ட்ஸமா தான் இருக்காங்க. அதுவும் இல்லாம உங்களுக்கு ஒரு மாஸ்டரா ஜீனியஸ் மெஜிஷியன் ஒருத்தர் இருக்காருமே, அவர் ரொம்ப அழகா இருப்பாரு, அவரும் ஒரு உல்ஃப் மாதிரி தான் இருப்பாரு, ரொம்ப சூப்பரா இருப்பாரு. யாரு? லூக்கஸா? லூக்கஸ்லாம் அப்படி கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் அப்படின்னு அவ கலாய்கிறான். ஏய் இன்னொரு மறந்துட்டீங்கப்பா, எல்லாருக்கும் தெரிஞ்ச பிரின்ஸ் அஜிகில விட்டுட்டீங்க. அஜிகில ரொம்ப சூப்பரா இருப்பாரு. ஆமா, செரிமோனில நீங்க 2 பேரும் டான்ஸ் ஆனதை நாங்க பார்த்தோம், நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க அப்படின்னு இன்னொரு பக்கம் வந்து அவ அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஜெனடியத்தை பாக்குறா. இவங்க எல்லாருமே ஓவரா இவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறதுல அவளுக்கு ஒரு மாதிரி ஆகுதுன்றது எனக்கு புரியுது. அதனால நம்ம இதை மாத்தணும் சொல்லிட்டு, நீங்க சொல்றது சரிதான், எஜிக்கலும் ரொம்பவும் நல்லாவே டான்ஸ் ஆனா. அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். வந்ததுல இருந்து இவங்களை பத்தி நீங்க பேசிட்டு இருக்குது இப்போதைக்கு போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க உங்க கூட ஜாலியா பேசுறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்தாங்க. ஏய் ஆமா, நீங்க தானே அஜிக்கலுடைய கசின், உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு பக்கம் புகழ்ந்து தட்டிட்டு இருக்க. இவ டைவர்ட் பண்ணி விட்டுட்டா. இதனால பார்த்தா அத்தனாஷாவும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவா. ஜென்டே எனக்கு உதவி பண்ணது ரொம்ப தேங்க்ஸ்மா. அதுக்கப்புறம் அத்தனாஷாவும் இன்னொரு பக்கம் அந்த இடத்த விட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டு வந்து ரிலாக்ஸா யோசிச்சுட்டு இருக்கான். ஜென்டே எனக்கு ரொம்ப நல்ல உதவி பண்ணிருக்கான். ஆனா இதுக்கு முன்னாடி வந்த கனவுல இப்படிதான் ஒரு டீ பார்ட்டியில நாங்களும் அவளும் ஒரே இதுல இருப்போம். ஆனா ஒரு கட்டத்துல அப்பா என்னை வெறுத்து இந்த இடத்த விட்டு போகிற மாதிரி பண்ணிட்டு வாரு. எனக்கு அதனால பிடிக்காம நானும் அந்த இடத்த விட்டு வந்தான். ஜெனிட்டே ஆனா என்ன விடல. அவளுக்கு என்ன ரொம்பவும் பிடிச்சிருந்தது. அவ ரொம்பவும் என்ன ஃப்ரெண்டா ஒரு பார்த்தான். அதுக்கப்புறம் ஜெனிட்டே அந்த இடத்த விட்டு இவகிட்ட வந்துட்டு கேட்பான், பிரின்சஸ் என்னாச்சு, போர் அடிக்குதுன்னு வந்துட்டீங்களா இந்த இடத்துக்கு? அப்படி இல்ல கொஞ்சம் ரிலாக்ஸா காத்து வாங்கலாம்னு வந்தேன். ஏன்னா வந்ததுல டீ பார்ட்டியில நீங்க அதிகமா என்ஜாய் பண்ணல, அதனாலதான் கம்முன்னு இருந்தேன். நல்ல வேலை நீங்க இப்போ நிம்மதியா இருக்கீங்க, அது எனக்கு போதும். உங்களுக்கு அதிகப்படியா பேசினா பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நான் எல்லாரையும் கொஞ்சம் அமைதியா இருக்க சொன்னேன். என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்ல, நீ பண்ணது எவ்வளவு பெரிய உதவி தெரியுமா? இவ்வளவு நேரமா நான் பதட்டமா இருந்தேன், என்ன நீ உதவி பண்ணி காப்பாத்திட்டேன். நீ கண்டிப்பா எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருப்ப தெரியுமா? அப்படியா? உண்மையாவா? ரொம்ப நல்லது. இதுக்கப்புறம் என்ன கூப்பிடுங்க, நான் ஜாலியா அவங்க கூட இருக்கேன் எப்பவுமே. அதுக்கப்புறம் இந்த பொண்ணுங்களா அந்த இடத்துக்கு வந்துட்டு, என்ன நீ பிரின்சஸ் கிட்ட தனியா சீக்கிரட் ஏதோ பேசிட்டு இருக்க, நாங்களும் அதுல வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம் மாதிரி அவங்களும் வருவாங்க. அதுக்கப்புறம் அத்தனாச்சியா ரொம்ப ஹாப்பியா வரா. ஒரு வழியா நான் நிறைய சம்பாரிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்க வந்து பார்த்தா லூக்கஸ் நல்லா தூங்கிட்டு இருக்கான். என்ன இவன் இங்க வந்துட்டு இப்படி தூங்கிட்டு இருக்கான்? க்ளோஸ் அப்ல போயிட்டு அவனுடைய அழகை ரசிச்சிட்டு இருக்கான். ஒருவேளை இவனுக்கு சொன்னது உண்மைதானோ? இவனுக்கு அவ்வளவு ஃபேன்ஸா இருந்தாலும் க்ளோஸ் அப்ல பார்க்க இவன் ஹேண்ட்ஸமா தான் இருக்கான். இருந்தாலும் இவன் ஒரு முட்டாள் என்ன பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பேசிட்டு இருக்க. என்ன கதை யோசிச்சுட்டு இருக்க நீ அப்படின்ற மாதிரி முயற்சிப்பான். டே நீ எப்படா கண் முயற்சிந்த? ஒண்ணு இல்ல, எதுக்கு கத்திட்டு ஏன்டா க்ளோஸ் அப்ல வந்து பாக்குறேன், ஒரு நிமிஷம் அப்படின்ற மாதிரி டக்குன்னு ஒரு மேஜிக் இது எடுப்பான். பார்ட்டிகளா உன் தலையில ஒட்டிச்சு, அதை தான் எடுத்தேன். இதை நான் கவனிக்கலையே. சரி நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். இவ பேசிட்டு இருக்கிறதுல அவன் திமுரு தரமா போய் படுத்துக்க. அவ கடுப்பாடுவா. டேய் கொஞ்சமாச்சும் மரியாதை கொடுக்குற, நீ எக்கடி கட்டினா போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளும் அந்த இடத்த விட்டு கிளம்ப. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் அவன் யோசிச்சுட்டு இருக்கான் படுத்துட்டு இருக்கும் போது இதே விஷயத்த நான் மேஜிஸ்ட்ரேட் கிட்டயும் பார்த்தேன். அவருடைய உடம்புல தான் நிறைய டார்க் மேஜிக் வெளியே விட்டதை பார்த்தேன். அது என்னன்றது கூடிய சீக்கிரமே நான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவனோட பக்கம் யோசிச்சுட்டு இருக்க. அதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டு லம்படி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல் ஐகானை ஆல் வச்சுக்கோங்க. அடுத்த எபிசோட்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவலான சண்டை சீன்லாம் காத்துட்டு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் மிஸ் பண்ணாம அதையும் பாத்துருங்க. சரிங்க, அதோட இந்த வீடியோ முடிச்சுமா.